வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த காசரைக்கீரை விதை போட்டிருக்கேன். அது எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இந்த மழைக்கு முன்னாடி தான் போட்டுட்டு சரி தண்ணி தெளித்து விட்டு போனேன். சரி மழை வந்து என்ன ஆயிடுச்சு என்னன்னு பரவாயில்லைங்க, எல்லாமே போட்டது எல்லாமே நல்லா முளைச்சி வந்துருச்சு. நான் ஒரு பழைய செடியில் இருந்த விதையை தான் எடுத்து அப்படியே உலுக்கி விட்டேன். அதுவே நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நமக்கு பாருங்கள், எல்லாமே ஒரு 6 அடி கிட்டத்தட்ட 6 அடி கிட்ட வந்துடுச்சுங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. இதனுடைய தாய் செடின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி தான் அதனுடைய தாய் செடி. நான் இதுலேருந்து தான் விதை எடுத்து போட்டேன். நான் இந்த செடி பார்த்திங்கன்னா அறுவடை ஆயிடுச்சு. அப்படியே காயிற ஸ்டேஜ் வந்துச்சு. இந்த காசரைக்கீரை விதை பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம உடச்சி அது உள்ளே இருக்கும் கருப்பு கலரில். அதை எடுத்து நம்ம போடணும். இந்த மாதிரி போட்டதில் நம்மளுக்கு இந்த மாதிரி செடிங்க வரும். இதான் காசரைக்கீரை செடி. காசனி கீரை சொல்லுவாங்க, காசரைக்கீரை சொல்லுவாங்க, புளிச்சக்கீரை சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் சைடில் காசரைக்கீரைன்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.